கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று வாழ்த்துதலோடு கூட உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெங்களூர் பட்டணத்தில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு கர்த்தருக்கென்று ஒரு தரம் மரித்தல். கர்த்தருக்கென்று ஒரு தரம் மரித்தல் என்ற தலைப்பின் கீழே இன்னைக்கு தேவ செய்தியை பார்க்க இருக்கிறோம். அதுல முக்கியமாக பார்க்கும் பொழுது ரோமர்ல நிருபத்தில் எழுதப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான பதிவுகள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தை கர்த்தருக்கென்று அவர் ஒரு தரம் மரித்தார் என்பதை ரொம்ப தெளிவாக வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம்னா அதுல ரொம்ப அருமையான ஒரு பதிவை அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்படியே நீங்களும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றார். அப்படியே நீங்களும் கர்த்தருக்கென்று ஒரு தரம் மரிக்கணும் அப்படின்ற போது நம்ம மரித்துட்டோமா, மரிக்க போறோம்? சரி, எதுல மரித்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் கேள்விகளா இருந்தாலும் நம்ம நிறைய விஷயம் ஒரு சிலருக்கு புரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படின்னு பார்க்கும் பொழுது மரிக்கிறதுனா எப்போ எப்படி மரிக்கணும் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா? கர்த்தருக்கென்று ஒரு தரம் மரித்தல் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? கான்செக்ரேஷன் என்னைக்கு பண்ணணுமோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மரித்திருக்கிறோம். ஆனால் அந்த வேதத்துடைய 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா எண்ணிக்கொள்ளுங்கள் என்ன சொல்றாரு? எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க மரித்ததா நினைச்சுக்கங்க, நீங்க மரிக்கல. எப்படி கர்த்தருக்கென்று ஒரு தரம் கிறிஸ்து மரித்தாரோ அப்படியே நீங்களும் கர்த்தருக்கென்று மரிக்கிறதாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் கான்செக்ரேஷன் அதுதான் சொல்லுங்க. நீங்க அன்னைக்கே நீங்க அது நிறைவு செய்யல. ஆனா கர்த்தருடைய அந்த 10 வசனத்தை படிக்கும் போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கு, நம்மளது கேள்விக்குறியா இருக்கு. அதை நம்ம படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசி. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்றார். நம்ம ஏன்னா நம்ம எப்ப கான்செக்ரேஷன் செய்துட்டோமோ அன்னையிலேருந்து அனுதினமும் சாகக்கூடியவர்கள். அதுதான் ரோமர் 12:1 நமக்கு சொல்லுது. அனுதினமும் சாகணும். ஜீவபலி அப்படின்னா வாழணும், ஆனா மரணத்துக்குள்ள கடந்து போயிட்டே இல்லைங்களா? இப்படிப்பட்ட விசுவாசம் என்பது நம்ம மரிக்க செய்தல் என்பதை அடையாளத்தை செய்ததை நம்ம உறுதிப்படுத்துற வரைக்கும் என்ன பண்ணணும்? அதை நிரூபிச்சுட்டே இருக்கணும். அதுக்குதான் தேவன் என்ன பண்றாருன்னா அநேக பரீட்சைகள், சோதனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில அனுதினமும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அனுமதிக்கிறார். அப்ப நமக்கு விசுவாசத்துக்கு பரீட்சைகள் அனுதினமும் நடக்குது இல்லைங்களா? அனுதினம் நடந்துட்டே இருக்கும். அந்த ஒரு நம்ம மரிக்க செய்ததை உறுதி செய்யறதுக்கு அனுதினம் பரீட்சை நடந்துட்டே இருக்கும். அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சையை நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம்ம கோபம், எரிச்சல், அன்பு, பகைமை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? உணர்வு வழியா மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திடலாம். உங்க மேல கோபமா இருக்கிறேன், உங்க மேல அன்பா இருக்கிறேன், இல்ல உங்களை பகைக்கிற அப்படின்ற விஷயத்த நம்ம உணர்வுபூர்வமா அர்த்தவங்களுக்கு வெளியப்படுத்தலாம். ஆனால்
நம்மளுடைய விசுவாசம் அந்த மரிக்க செய்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது அநேக காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அந்த விசுவாசம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் அது அகலமாயும் விசாலமாயும் உறுதியானதாயும் நிலை நிற்கிறதாயும் வளரக்கூடியதாகவும் இருந்துட்டே இருந்தாதான் நீங்க செய்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் எப்படி கர்த்தருக்கென்று ஒரு தரம் நம்ம பாவத்துக்கென்று மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறதை உறுதி செய்ய முடியும். இல்லைன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே ஒரு அடையாளத்தோடு நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அதோடு முடிகிறது இல்லை. சரி, நம்ம அன்னைக்கு மரிக்க செய்தது எது? அன்னைக்கு தண்ணிக்குள்ள முழுகியேன்னு சொல்லிங்களா? அப்ப எதை மரிக்க செய்யணும்? இல்ல, மரிக்க செய்தது எது? சரீரத்தையா? இல்ல எதை சாகடிச்சோம் அன்னைக்கு? எதை சாகடித்தோம்ன்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? நம்ம மரித்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு எதை மரிக்க செய்தோம்? ஆனா நம்ம பூமியில தேவனுடைய பார்வையில ஜீவன் உள்ளவர்கள் இல்லைங்களா? ஆனா மரிக்க செய்தது எது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பழைய மனுஷனுடைய சிந்தனைகள். பழைய மனுஷனுடைய சிந்தனைகள். சரி, இப்ப பழைய மனுஷனுடைய சிந்தனைகள் சாகடிக்கப்பட்டிருக்கா? பழைய மனுஷனுடைய சிந்தனைகள் அன்றைக்கு தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தும் பொழுது சாகடிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு அடையாளம் மாத்திரம்தான் செய்தமே தவிர இன்னும் பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அநேக விஷயங்களை நம்ம பார்த்துட்டே போலாம். அப்ப பார்க்கும் பொழுது நம்ம பழைய மனுஷனின் குணலட்சணங்களை மறிக்க செய்தல் என்பது அது எப்படி இருக்கும்? ஏன் சாகணும்? தேவன் ஏன் விரும்புறாரு? பழைய மனுஷன்ல ஏன் புதிய மனுஷனுடைய சிந்தனைகளை வச்சா என்ன ஆயிடும்? பழைய மனுஷனை ஏன் சாகடிக்க சொல்றாரு? பாவ சரீரம் என்ன இருக்குதுங்களா நம்மள்ட்ட? அதை சாகடிக்காம சிந்தனையை மட்டும் சாகடிக்க சொன்னா நம்ம செத்து போயிட்டா ஒரே நாள்ல முடிஞ்சிடும் இல்லைங்களா? நம்ம செத்துட்டா சிந்தனையை சேர்ந்து செத்து போயிருமே. அதுக்கு ஏன் சிந்தனையை மட்டும் சாகடிக்கணும்? அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா நம்முடைய இருதயம் தான் ரொம்ப திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. ஒரு கிறிஸ்துவனுடைய உண்மையான வழியில நடக்கிறதுக்கு தடையா இருக்கிறது எது? ஏன் தேவன் சாகடிக்க சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம எப்பயுமே அவர் பேச மாட்டார் இல்லைங்களா? மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கு? திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மகா மோசமானதா இருக்கு. அதுதான் முதல்ல சாகணும். இது சாகாம புதிய சிந்தனை புதிய சித்தம் அப்படின்றது வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பழைய மனுஷனுடைய செய்கை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் புதிய மனுஷனுடைய செய்கை குறைவாகவே நம்ம இடத்துல காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, அதனால இந்த ஒரு காரியம் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் என்பது பழைய மனுஷனுடைய சிந்தனை என்பது என்ன? நம்ம நிறைய பேசுறோம், அடிக்கடி நம்ம கேட்கிற விஷயம்தான். அப்ப பழைய மனுஷனுடைய சிந்தனை என்றமே அது என்ன? ஜென்ம சுவாவங்கள். அது என்னது? ஜென்மமான அது தாயின் கருவிலிருந்து அது உருவாகி வந்தது. அந்த ஜென்ம சுவாபங்கள் அது சீக்கிரமா என்னாவது? அவ்வளவு சீக்கிரம் சாகாது. நிறைய பேரு நல்லா சத்தியம் பேசுவாங்க, நல்லா இருக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு ஜாதி வெறி இருக்கு.
நீங்க என்னென்ன ட்ரை பண்ணி பாருங்க, இருக்கும். எங்கேயோ ஒரு மூலையில பெருமை இருக்கும், சுயநலம் இருக்கும். இந்த மாதிரி ஜென்ம சுவாபம் ஏதோ ஒரு கேரக்டர் நமக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ மறைந்திருக்கும். அது முழுமையா சாகுமான்னு கேட்டா சாகாது. அதை சாகடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கும். நம்ம அடையாளத்தை செஞ்சுட்டு அதை எப்படி சாகடிக்கணும் அப்படின்றது தான் இங்க கத்துக்கணும். அது எப்படி பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் ஒரு சரீரத்தில் இருந்து என்னென்ன செய்வாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அப்போ புதிய சித்தத்தை நம்ம சரியாக புரியணும் அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு முழுதா புரிஞ்சிருக்கணும். அதனாலதான் கான்சிக்ரேஷனுக்கு முன்னாலேயே 53 சப்ஜெக்ட்ஸ் இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் 53 சப்ஜெக்ட் அடிப்படை சத்தியங்கள் ஏன் கொடுக்கப்படுது தெரியுங்களா? தேவனுடைய குணலட்சணம், தேவனுடைய கொள்கைகள் நம்மளுக்கு புரியாம அந்த கான்சிக்ரேஷனுக்குள்ளே வர முடியாது. வந்துட்டு சாகடிக்கிறது கூட நம்மளுக்கு என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. அப்ப சரி, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் என்ன இருக்கு? தேவனுடைய தெய்வீக திட்டம் சார்ட் ஆஃப் ஏஜஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த திட்டத்துல என்ன இருக்கு? அவருடைய நீதியும் அதுக்குள்ள சத்தியமும் அதுக்குள்ள மறைஞ்சே இருக்கு இல்லைங்களா? அந்த நீதியும் சத்தியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது தேவ அன்பு என்ன பண்ணும், நமக்கு வெளிப்படும். தேவ அன்பு எந்த அளவுக்கு வெளிப்படுதோ அந்த நீதியும் சத்தியத்தின் மூலமா அது வெளிப்படும் போது நமக்கு புதிய சித்தத்தை ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வுகள் கிடைக்கும். அந்த உணர்வுகள் கிடைக்கும். அப்ப தேவனுடைய அந்த நீதியோடு ஒத்திருக்கிற அளவுகோல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு என்னும் உயரிய இடத்துல இருக்கு. அதனால நம்மளால இந்த உலக பிரகாரம் அன்பை வச்சு அதை எட்ட முடியுமானா அதை எட்ட முடியாது. ஏன்னா அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் தேவனுடைய அன்புன்னா ரொம்ப கை கேட்டின தூரம் இருக்குது, அதை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லை. யாருக்கு ஒருத்தருக்கு புதியனா இந்த புதிய சித்தத்தை வளர்க்க வளர்க்க அதிகமான தேவ அன்பை நம்மளால ருசி பார்க்க முடியும். இந்த புதிய சித்தம் வளராம தேவனுடைய முழுமையை யாரும் கண்டடைய முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பழைய மனுஷனுடைய சுவாபம் எப்பொழுதுமே சுயநல குணமுடையது. எப்பயுமே சுயநலமான ஒரு குணத்தை உடையதாக இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய மனிதர்களாக மாறும் பொழுது மற்றவர்களிடத்துல நம்ம என்னத்தான் காட்டணும்னா கனிவும் தயாளமும் காட்டணும். இப்ப தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன் அப்படின்னா மற்றவரிடத்துல என்ன பண்ணும், கருணை உள்ளம் உள்ளவர்களாக தயாளம் உள்ளவர்களாக காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எப்படி இந்த ஒரு குணம் நம்ம கிட்ட தடைப்படுது அப்படின்னு பார்க்கணும், சத்துரு நம்ம கிட்ட அந்த பழைய சிந்தனையை வச்சுட்டு கொஞ்சம் சுயநலத்தை நம்ம கிட்ட இருக்குது. அது வஞ்சகமாக நம்ம இடத்துல தாக்கப்படும். எப்பப்போ நம்ம எவ்வளவுதான் சத்திய பேசிட்டாலும் நமக்குரிய அந்த சுயநலம் என்ற ஒரு இடத்த பிடிக்க சொல்லி சத்ருவானை என்ன பண்ணிட்டே இருக்குவான், நமக்குள்ள தூண்டி விட்டுட்டே இருக்கும். நீ உன்னுடைய ஸ்தானத்தை விட்டுறாத, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்லாம் சொல்லி கொடுக்குவான் பாருங்க. இதை விட்டு கொடுக்க கூடாது. அது குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி. நமது சுயநலம் என்பது அது எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடிய குணலட்சணத்தை அடையாது. அப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப என்ன பண்ணலாம்னா பழைய மனுஷன் புதிய மனுஷன் 2 பேரு பக்கம் பக்கம் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை மட்டும் கவனிங்க. 2 பேர் இருக்கிறாங்க, பழைய மனுஷன் இருக்காங்க, புதிய மனுஷன் இருக்காங்க. இப்ப 2 பேர் என்ன பண்ண போறாங்க, ஒருத்தர்கிட்ட பேச போறாங்க. கான்வர்சேஷன் 2 பேருக்கும் நடக்க போது என்ன பேசுறாங்க அப்படின்றத கவனிங்க. ஒருவேளை உங்களுக்குள்ளேயும் நடக்கலாம், நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி. இப்ப என்ன பண்ணலாம், இங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எப்போ ஒரு கான்சிக்ரேஷன் மறிச்சிட்டாரோ புது சிருஷ்டியை பார்த்து பழைய சிருஷ்டி கேட்கிறார், நான் மறித்து விட்டேன் என்று எண்ணுகிறாயோ, நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் செத்துட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யாரை பார்த்து?
பழைய மனுஷன் புதிய மனுஷனை பார்த்து கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆமா, உன்னை நான் என்ன பண்ணிட்டேன்? வெளியே தள்ளிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? நான் எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்துல ஏற்றனோ, அன்னைக்கு உன்னை என்ன பண்ணிட்டேன்? வெளியே தள்ளிட்டேன். உடனே அவரு எய்த்து பேச மாட்டார். ஏன்னா பழைய மனுஷன் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, நீ என்னை வெளியே தள்ளிவிட்டாய், நானும் என் இதயத்தை பொறுத்தவரையில் மரித்து விட்டேன். நானும் செத்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்? இருக்கிற நீ வெளியே தள்ளினப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? செத்துட்டேன். ஒரு சொல்லுவாங்க வீட்டுல, நம்ம நேசிக்கிறவங்க யாருன்னா நம்மள மனசு அதிகமா நொறுக்கப்படுற மாதிரி பேசிட்டா, அவங்க சொன்ன வார்த்தையில அன்னைக்கே நான் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பழைய மனுஷன் என்ன பண்றாரு? புதிய மனுஷன் நீ வெளியே அனுப்பிட்டுல, அன்னைக்கே நான் செத்துட்டேன்பா அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு ரொம்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்க. பழைய மனுஷன் செத்துட்டேன்னு சொன்னா புதிய மனுஷனுக்கு என்ன வரும்? சந்தோஷம் தாங்க முடியல. இவரு உடனே சொல்றார் பழைய மனுஷன். அடுத்தது உடனே அதோட நிறுத்தல அவரு, நான் செத்துட்டேன், ஆனா நான் முன்பு இருந்த நிலையிலே இப்போது இல்லை. நான் முன்ன இருந்தனே அப்படி நான் இப்ப இருக்க மாட்டேன். கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கிறேன். நீ சிறிதளவு என் மேல என்ன பண்ணு? இறக்கங்க. நீ பழைய மனுஷன் மாதிரி நினைச்சிட்டு என்ன நடத்த போவாத. கொஞ்சம் என் மேல என்ன பண்ணு? இறக்கத்தை காட்டு அப்படின்னு சொல்றாரு. என்னை நீ புது சிருஷ்டியா இருக்கிறனால நீ எல்லாருக்கிட்டையும் கடினமா நடக்காத மனுஷன், என்கிட்ட என்ன பண்ணு? கடினமா நடக்காது. நமக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை பாருங்க எப்படி நடக்குது, பழைய மனுஷனும் புதிய மனுஷனும். அப்ப சொல்றாரு, நீயோ யோசித்து பார், நான் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறேன். நீ முன்னேறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உதவி செய். நீ யோசித்து பார், நான் முன்னேறி இருக்கிறோன்றது நம்ம யோசிக்கிறோமா இல்லைங்களா? நான் முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல அப்படின்னு அந்த பழைய மனுஷன் நம்ம கிட்ட பேசுறோம். முன்னேறி இருக்கிற என்பதை நீ ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் இல்லைங்களா? நான் பழைய மாதிரி என்பதை மற்றவங்கள்ட்ட பேசும்போது சொல்றேன் இல்லைங்களா? நீ ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனோட பேசுற. நீ ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா அப்படி மாறி இருக்கிறது உனக்கே தெரியுது இல்லையா அப்படின்னு சொன்ன நம்ம அடுத்த காரியத்தை பாரு. நீ என் மேல் பாரத்தை சுமத்தக்கூடாது. நீ அதனால மிகமா நடத்தக்கூடாத காரணம் என்னன்னா, நான் முன்ன போல இல்லாததுனால, உனக்கு நான் ஒத்துழைக்கிறதுனால நீ என்ன பண்ண? என் மேல கருணையா இரு. என் மேல கடினமான ஒரு காரியத்தையும் என் மேல சுமத்தாது ஆலோசனை. உடனே சில ஆலோசனைகள் சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு சாதகமா பேசிட்டு இப்ப அடுத்தது என்ன பண்றாரு? உனக்கு உதவுற மாதிரி நான் இருக்கிறதுனால உனக்கு சில ஆலோசனை சொல்றேன் பாரு. இப்ப உதவி இருக்கிறேன் இல்லையா? ஒரு புது சிருஷ்டிய வளர்க்கிறது உதவி இருக்கிறேன் இல்லையா? உனக்கு சில ஆலோசனைகள் சொல்ற. நீ என்ன பண்ண? தயவு செய்து கொஞ்சம் என் வார்த்தைக்கு கவனம் கொடு. உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நீ மறந்திருக்கிறதையும் நினைச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணிட்டாரு? அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப அதிகமா அக்கறை காமிச்சு, உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, சில ஆலோசனைகளை சொல்றேன், கொஞ்சம் தயவு செய்து கேள். யாருக்கு சொல்றாரு? பழைய மனுஷன் புதிய மனுஷனுக்கு சில ஆலோசனைகள் சொல்றார். சொல்லும் போது என்ன சொல்றன்னா, நீ எல்லா காரியத்திலும் தயாளமா கருணையா இருந்துட்டு ஆகாது. கொஞ்சம் சுயநலம் உள்ளவனா மாறு. நீ எல்லாத்திலையும் இப்படியே இருந்தா நீ பொழைக்க முடியாது இந்த உலகத்துல. நீ என்ன பண்ணிடு? கொஞ்சம் சுயநலம் உள்ளவனாக மாறிட்டா போதும். ரொம்ப அருமையான விஷயத்தை நமக்கு என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறார். அதனால நீ இப்படி நடந்துகிட்டதான் உன் குடும்பத்தை நீ என்ன பண்ண முடியும்? கவனிக்க முடியும். நீ சுயநலமை இல்லாம போயிட்டினா, நீ யதார்த்தமா இருந்துட்டினா உன்னால குடும்பத்தை என்ன பண்ண முடியாது? கவனிக்க முடியாம போயிடும். அதனால மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ புதிய மனுஷன் பேசிட்டு போனீனா, பழைய மனுஷன் இருக்கக்கூடிய உன்னுடைய பொறுப்பெல்லாம் நீ மறந்துடுவ. இப்ப எப்படி இருக்குங்க நம்மளுக்கு? நல்ல விஷயம் தானே சொல்லி கொடுக்கிறாரு பழைய மனுஷன். எவ்வளவு ஒரு கருணையா அக்கறையா நம்ம கூட பேசுறாரு பாருங்க.
அப்படி பேசும்போது நீ சமுதாயத்தில் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் இருக்கு. உனக்கு நிறைய கடமை, பொறுப்பு இருக்கு. நீ என்ன பண்ணு, கொஞ்சம் உனக்காக சொத்து சேர்த்து வை. நீ சொத்து சேர்த்து வைக்காம நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டினா, யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிட்டீன்னா, இந்த பூமியில நீ என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அதனால நீ கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த சம்பத்து சமுதாயத்துல கொஞ்சம் சேர்த்து வச்ச வளைக்க, அதுவும் கடமை இல்லையா? இவ்வளவு சொன்ன எல்லா விஷயம் கடமைங்களா இல்லைங்களா? சமுதாயத்துல செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு உன் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் இருக்கு. நீ கவனம் இல்லாம, நீ அக்கறை இல்லாம, உன் பொறுப்பு இல்லாம வாழ்ந்தினா, நீ எந்த ஒரு கடமையும் செய்ய முடியாது. அதனால நீ பழைய மனுஷனுடைய ஒரு சில கடமைகளை கூட நீ எடுத்துக்க. சரி, இப்படி பேசும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நன்மை நியாயமானதா இருக்கா? எங்கன்னா வேதத்துல குடும்பத்தை நடத்தக்கூடாதுன்னு இருக்கா? குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? செய்யணும். அதே சமயத்துல அதே வேலையா இருக்கிறது இல்லை அப்படின்றது தான் நமக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும்போது இல்லைங்களா, பழைய மனுஷன்றது நமக்குள்ள இருந்து பேசுவாங்க, வெளியே இருந்து கூட பேசுவாங்க. இந்த மாதிரி ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த சத்தியத்துல வந்த புதுசுல ஒரு சகோதரர் வந்தார். ஃபர்ஸ்ட் சத்தியம் சொல்லி கொடுக்கும் போது என்ன சொன்னார்னா, பிரதர், நீங்க இந்த பூமியில இன்சூரன்ஸ் என்ன பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்களை கர்த்தர் பார்த்துக்குவாரு. அதனால ஒரு இன்சூரன்ஸும் பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஒரு 8-10 வருஷம் ஆச்சு. அவரே பஜாஜ் அலைன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்தார். பிரதர் இன்சூரன்ஸ் போடுங்க சொன்னார். பிரதர், நீங்க முன்ன என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதுல நம்பிக்கையில் இருக்கிற, பின்னால இருக்கிற நம்பிக்கை எனக்கு வேணாம். இது வரைக்கும் அவர் இன்சூரன்ஸ் பண்ணது கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா என் உயிருக்கு உத்தரவாதம் இன்சூரன்ஸ் இல்லை. உத்தரவாதமே வேதத்துல தான் இருக்கு. மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத இன்சூரன்ஸ் எதுதான்? பைபிள் தான், இல்லைங்களா? நம்ம செத்தற்பாடு வேற யாருக்குன்னா உதவுறதுக்கு தான் அந்த பணம், இன்சூரன்ஸ்ன்றது. ஆனா இவர் சொன்னது அது ஒரு சரியான விதம் இல்லை அப்படின்றது சொல்றேன். இது மாதிரி சிலர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை தப்பான வழிநடத்துதல்களை கொடுக்கும்போது தேவன் கொடுத்த அந்த பகுத்தறிதலை நாம் சரியாக என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அடுத்தது சொல்வாரு, நீங்க எல்லா மனுஷரோடும் சமாதானமா போங்க. பைபிள் வசனம் தானே சொல்லுது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். சரி, இது பொதுவான ஒரு கட்டளை இல்லைங்களா? இப்போ புது சிருஷ்டிக்கு அப்போஸ்தலரிடத்திலிருந்து வந்திருக்கு இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் என்ன இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். சரி, சமாதானம் என்பது எங்க துவங்கும்? சமாதானம் எங்க விரும்புவாங்க சமாதானமா இருக்கிறது? சபையிலயா, வீட்லயா? முதல்ல விரும்புறது எங்கதான் சமாதானத்தை விரும்புவாங்க? வீட்டுல தான், இல்லைங்களா? வீட்டுல சமாதானம் வந்தா மத்த எல்லா இடமும் சமாதானமா இருக்கும், இல்லைங்களா? அப்ப இந்த சமாதானம் என்பது வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தின்படி முதன்மையானது சமாதானமா? சமாதானம் என்பது முதன்மையானதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது புது சிருஷ்டியுடைய மனதுல எப்பயுமே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, முதலாவது தேவனிடத்துல அன்பு கூறும்போது சில இடத்துல பகை வந்தே வரும். குடும்பத்திலேயும் வரும், வெளியும் வரும். அப்ப எங்க சமாதானத்தை வைக்க முடியும்? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்துல அன்பு கூறணும்னா சமாதானமா வீட்டுல இருக்க முடியுமா?
முடியுங்களா? முடியாதா? ஏன்னா இருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா உங்கள் மத்தியில உங்க வீட்ல என்னத்த போட வந்தேன்? பட்டயத்த போட வந்தேன்றார். இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துல எப்படிதான் இருப்பாங்க? விரோதமா இருப்பாங்க. சமாதானம் இருக்குமா? இருக்காது. அப்ப பார்க்கும் பொழுது, ஒருவேளை சமாதானமா இருக்குன்னா, தேவபக்தியா நடக்கிற யாவரும் சமாதானமா இருப்பார்கள் அப்படின்னு வசனம் இருக்கா? அ? புது சிருஷ்டியா இருந்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியா நடக்கிறவங்கன்னா சமாதானமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவாங்க. எது நிமித்தமாக? தேவனுடைய அன்பு செய்து அவருடைய நீதியை நடப்பிக்கும் போது என்ன நடக்கும்? துன்பம் தான் வரும். சமாதானம் வராது. அப்ப சொல்றாரு. அப்ப நம்ம சமாதானமா இருக்க வேண்டும் என்று தன் கடமையை விட்டு கொடுக்கலாமா? ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்கணும். நீ என்னன்னா செய், பரவாயில்ல, நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நடக்க முடியுமா? வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும்னா அதான் செய்யணும். இல்லைங்களா? பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப சில காரியங்கள் நம்ம செய்யும்போது எப்ப விட்டு கொடுத்து போறோமோ அதன் விளைவு ரொம்ப கடினமா இருக்கும். அப்ப சமாதானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரு. அது கிடைக்குமா? கிடைக்காது. ம். கிடைக்கும் இல்லைங்களா? எப்ப கிடைக்கும்? ம். கர்த்தரு யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொன்னாரு. அந்த சமாதானம் எப்ப கிடைக்கும்? அ. ஏன்னா, சமாதானம், சமாதானம் என்பது நமக்கு புரியல. ஏன்னா, சமாதானம் அப்படின்னு சொன்னதே நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியல. அதனால புது சிருஷ்டி என்ன பண்ணுதுன்னா, நெறைய டைம்ல தடுமாறுது. இல்லைங்களா? பாருங்க, ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு முக்கியமான பொருள நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, அது நம்ம அவசரத்துக்கு கிடைக்கலன்னா, நம்ப சமாதானமா இருப்போமா? மத்தவங்கள சமாதானம் வைக்கிறது அப்புறம் வைக்கலாங்க. நம்மள நம்ப சமாதானமா வச்சுக்க முடியுமா? அ? நீங்க அர்ஜென்ட்டா எக்லிஷா டைம் ஆயிடுச்சு வந்துட்டீங்க. 4 பேர் குறுக்க வந்து கார நிக்க வச்சுர்றோம். அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு சமாதானம்? அ? நல்லா இருக்குமா? அப்ப சமாதானம் என்பது, இது உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம்னு சொல்லியிருக்கிறார். எப்போ எது நடந்தாலும், அது சரியானதான ஒரு முடிவ நம்ம எடுக்க புரிஞ்சிருக்கிறோமோ, அவசரப்படாம, குழப்பம் இல்லாமல் நிதானத்தோடு நடந்து கொள்கிறோமோ, அப்பதான் நமக்குள்ள சமாதானம் இருக்கும். இல்லன்னா, யாருக்கும் சமாதானம் இந்த பூமியில இருக்காது. பாருங்க, இந்த சமாதானம் ஏன் சொல்றாருன்னா, தேவனிட்ட மட்டுமே இருந்தது. எது இழந்தாலும், அவரு கோவமோ, எமோஷனோ, ஆத்திரமோ பட மாட்டார். அவர்கிட்ட மட்டுமே இருந்துச்சு சமாதானம். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டா கூட, அவர்ட்ட இருந்து எல்லாம் உரிந்து போட்டா கூட என்ன பண்ணாரு? சமாதானமா இருந்தார். இதுதான் தேவ சமாதானம். நம்மகிட்ட இருந்து நம்ம விரும்பினது எதனா ஒருத்தர் பக்கத்துல எடுத்துட்டா, மனைவி எடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விட மாட்டோம். இல்லைங்களா? அப்படி சுயநலம் நமக்குள்ள இருக்குதுன்றதுக்கு தான். சமாதானம் ஏன் இல்ல? விட்டு குடுக்கிற அந்த தயாளம், அந்த கனிவு, அந்த குணங்கள் நமக்குள்ள இன்னும் வளரல. அப்ப யார் தான் இருக்கிறார் உள்ள? பழைய மனுஷனுடைய அந்த சுவாபம் இருக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இது அப்போஸ்தலர்கள் புரிந்தார். இயேசு கிறிஸ்து புரிந்துட்டார். நமக்கு ஏன் புரியல அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா, சாவு என்பது, மரணம் என்பது எனக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னு யாருக்கு விருப்பம் இருக்கும்? ஒரு வயசான ஆயாவ பார்த்து, "நீ செத்துடு" அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன திட்டம்? கோவத்துல வந்து முதல்ல நீ போய் சாவடான்னு சொல்லு. இல்லைங்களா?
வயசாயிட்டு வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு மரணத்தை விரும்புறது இல்லை. ஆனா ஒரு உண்மையான ஒரு புது சிருஷ்டியுடைய அனுதின வாழ்க்கையில அவங்க என்னதான் நினைக்கணும்? மரித்து நான் எப்ப தேவனோடு போய் சேருவேன். அதுதான் அந்த சித்தம். அது என்னைக்குமே மரிக்கிறதுக்கு ரெடியா இருந்துச்சுன்னா உலகத்துல எதை இழந்தாலும் தவிக்காது. இந்த அதனாலதான் சொல்ல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்க. இதெல்லாம் விட்டுடுங்க. ஈஸியாக நீங்க லைஃப லீட் பண்ணிடலாம். இதுதான் சொல்லி கொடுக்கிறார். அப்ப பார்க்கும்போது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவ சித்தத்திற்கு முன்மையாக ஒப்புவித்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பழைய மனுஷனை தந்திரமா சாகடிக்கிறது முடியாம பழைய மனுஷன் என்ன பண்றான்? சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். நம்மளுக்கு தெரியல, விடுதலை ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? சிறைப்பிடித்து வச்சிருக்கிறான். எதை வச்சு? உலகத்திலும் உலகத்தில் உள்ள சில காரியங்களை வச்சு நம்மள அறியாமலேயே விடுதலை ஆயிட்டோம்னு நினைச்சிருக்கிறதுக்குள்ள நம்மள என்ன பண்ணிருக்கான்? உள்ள சிறைப்பிடித்து வச்சிருக்கிறான். அதனால்தான் இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா இந்த வெளிச்சம் நம்ம கிட்ட அதிகமா பிரகாசிக்கணும் இல்லைங்களா? இந்த வெளிச்சம் வெளியே பிரகாசிக்கலன்னா வெறும் போராட்டம் இல்லைங்களா? இதுதான் நமக்கு நிறைய ஒரு விஷயம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கு எப்பயுமே என்ன இருக்குங்க? போராட்டம் இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த யுத்தம் எப்ப பாரு நடக்கும். அப்ப இந்த என்ன சொல்லுவாருன்னா, நீ எப்பவுமே வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்காது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணு? மூடிவு. என்ன பண்ணு? எப்பயுமே வெளிச்சம் கொடுத்துட்டே இருந்தா என்ன இருக்கும்? கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் மூடி வை அப்படின்னு யார் சொல்லுவா? பழைய மனுஷன் நம்மளுக்கு சொல்லுவாரு. எப்ப பாரு சத்தியம் 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 இப்படியே போயிட்டு இருந்தா நீ எப்பப்ப சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கிறது? எப்போ ஜாலியா வாழ்க்கையை லீட் பண்றது? எப்ப செஞ்சு முடிக்க போற? உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் என்ன பண்ணு? மூடி வை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? உள்ள யுத்தம் நடக்கும் இல்லைங்களா? போராட்டம் நடக்குதா இல்லையா? நிறைய டைம்ல நம்மளுக்கு போராட்டம் இருக்கும். இன்னைக்கு கூட வரும்போது மழை வந்துச்சு இல்லைங்களா? போராட்டம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? போலாமா வேணாமா? மழை வருது. கேட்டா மழை வந்துச்சுன்னு ஒரு காரணத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ரீசன் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் உன் கடமைய நிறுத்து அப்படின்றதுக்கு அவ இந்த மாதிரி நிறைய தந்திர வலைகளை வச்சிருக்கிறான் ஒரு புது சிருஷ்டிக்கு. அந்த மாதிரி செய்யும் போது நம்ம ரொம்ப கடினப்பட வேண்டியது இருக்கும். அதனால சமாதானம் என்பது மாம்சத்துக்குரியதல்ல. புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒருவேளை இந்த மாம்சத்தை ரிலாக்ஸேஷனா ஃப்ரீயா சமாதானமா வச்சுக்குன்னா தேவன் சொன்ன சமாதானம் இந்த மாம்சத்துக்குரியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இருக்காது. இப்ப நம்ம நிறைய காரணம் பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம எப்ப இருக்க முடியுமா? இருக்கவே இருக்காது. அதனால ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். கணவன் மனைவி 2 பேரும் கிளம்பும் போது உறவினர்கள் ஒருத்தர் உள்ள வந்தாவே போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். மனசுடைய சமாதானம் அப்படி ஆடி போயிடும். அது சகோதரியோட சொந்தக்காரன் வந்துட்டா சொல்லவே வேணும். ரொம்ப கஷ்டம் ஆயிடும் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் ஆயிடும். இப்படி இருக்கும்போது எப்படி அது இருக்கும்? அப்ப எப்படின்னா ஒரு புது சிருஷ்டிக்கு தான் வெகுமதியாக அவங்க விசுவாசத்தின் பலனாக அடையக்கூடியதுதான் சமாதானம். பாருங்க, யாருக்கு ஒரு விசுவாசம் அதிகமா வளர்ந்திருக்கோ அவங்க தான் மரணத்துக்கு சமீபமா போக நெருங்குறாங்களோ விரும்புறாங்களோ அவங்க தான் எப்பயும் எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அப்ப நம்ம குடும்பத்தாரு அயலகத்தாரோட சமாதானமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் சமாதானமா இல்ல சண்டை போட்டிருந்தா கடவுளுடைய மனுஷனா இவன் பேயான்னு திட்டுவாங்க இல்லைங்களா? எல்லாருக்கிட்டையும் சமாதானம் எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டி தன் கடமை ரொம்ப முக்கியம்.
உலகத்தோட சம்பந்தம் இல்லை நமக்கு. நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அந்த கடமை முடித்துட்டு மத்த சமயங்கள் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா செய்யணும். மனைவிக்கு, குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும்போது அதையும் செய்யணும். அதுக்காண்டி அவங்களையும் விட்டுறக்கூடாது. எப்ப செய்யணும்? உங்களுக்குன்னு வேலை செய்ய கொடுத்த நேரத்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை எடுத்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய சமயத்தை எடுத்து கர்த்தருக்கும் கொடுக்கக்கூடாது. சரியான நேரத்துல சரியாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் மனரம்யமாக இந்த பூமியில புது சிருஷ்டியாக வாழ முடியும். ஏன் நம்மகிட்ட மனரம்யமா இல்ல? எப்பயுமே பாருங்க, ஒரு கொதி நிலையிலேயே இருக்கும். பஸ்ஸுக்குள்ள இருக்கும், ஓடிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? பஸ்ஸுக்குள்ள ஓடுறவங்களை பாத்திருக்கீங்களா? ஓடுறாங்களா? டைம் லேட் ஆச்சுன்னா வாட்சை பார்ப்பவங்க இப்படி பார்ப்பாங்க. டிரைவர் விட்டா இவரு ஓட்டிட்டு போற மாதிரி நினைக்காது. ஆனா ஓட்டிட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா பஸ்ஸுக்குள்ளேயே ஓடிட்டு இருப்போம். எது ஓடிட்டு இருக்கோம்? மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்டா அந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கு. அதுக்கு யாரு காரணம்? நம்ம காரணம். நேரத்தோடு பொறுப்போடு புறப்பட்டு இருந்தா இந்த போராட்டம் ஏன் வருது? அதனால எப்பயுமே தேவன் கொடுத்த அன்பின் பிரமாணத்தை நம்ம மீறக்கூடாது. அப்ப மற்றவருடைய விருப்பமான காரியங்களையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தவிர்க்க கூடாது. நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை காலத்தை அறிந்து, சமயத்தை அறிந்து, சரியான நேரத்துல அவங்களுக்கு செய்யணும். நிறைய பவுல் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. இப்ப எல்லாத்தையும் பேசுறதுக்கு டைம் இல்லை. 6th வால்யூம்ல என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டும் உங்கள்ட்ட சில விஷயங்களை பேசுறேன். அடுத்தது, நமக்கு சாதகமான காரியங்களை செய்ய விட்டு ஆண்டவருடைய சிந்தை இருக்குது இல்லைங்களா? ஒரு வேலை நமக்கு சாதகமான வேலையை செஞ்சுட்டா ஆண்டவருடைய காரியத்தை இப்ப செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு ஒரு நினைப்பு வருது இல்லைங்களா? அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். இப்ப எது எந்த பக்கம் சாயிருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தின் நாவி நமக்கு எதிர்மாறாக எழும்பி நம்மள என்ன பண்ணிடும்? மோசம் போகும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க கான்செக்ரேஷனு அன்னைக்கே சேர்த்துட்டோம். இனிமேட்டு நம்ம 1,44,000 பேர்ல ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிடுவோம்? போய் சேர்ந்துருவோம். சத்தியம்லாம் தெரிஞ்சிச்சு, அறிவெல்லாம் கிடைச்சிச்சு, பரலோகம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, தேவன்னா யாருக்கு தெரியும், குமாரன்னா யாருக்கு தெரியும், அவருடைய திட்டங்களை கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லல இல்லைங்களா? எல்லாமே ஈஸியா இருக்கு. தேவனுடைய திட்டம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டா போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்படி நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, அறிவு வந்த பிற்பாடு மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுல அதிகமா போயிடுறாங்க. சத்திய அறிவு வந்தோடனே மாம்சத்தை திருப்திப்படக்கூடிய விஷயத்துல போயிடுறாங்க. புது சிருஷ்டி மேல கவனத்தை ரொம்ப குறைவு கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டா, ஐயோ ஒரு டாபிக் பேசிட்டாருன்னா முதல் 4 வரி சொன்னாருன்னா இவர் இதுதான் சொல்ல வர்றாரு, எனக்கு இதுதான் விஷயம் புரிஞ்சிச்சு, எனக்கு இனிமேட்டு எல்லாம் புரிஞ்சிடும்னு அவர் உட்காந்துட்டு வேற எதுனா நோண்டிட்டு இருப்பார். ஏன்னா அவங்களை திருப்திப்படுத்துற விஷயம், அந்த அறிவு அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு? குருடாய்க்கு வெளிச்சம் மூடிடு. போதும், இந்த வெளிச்சம் போதும், இதை வச்சு நானு தெரியும் அப்படி பண்ணக்கூடாது. அப்ப நம்ம எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைய போகிறோம். அதனாலதான் சொல்லக்கூடிய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். அப்ப ஒளியில யார் தான் இருப்பாங்க? பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அதனால நம்ம ஒளி என்னைக்குமே என்ன கூடாது? மங்கக்கூடாது இல்லைங்களா? சரி, நமக்கு மங்காம எப்படி பிரகாசிக்கணும் என்றதுக்கு ஒரு நிழல்ல ஒரு எதுனா ஒரு காட்சி காட்டுப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துல இருக்குதுங்களா, தேவ சமூகத்து அப்பம் இருக்கக்கூடிய மேஜை இருக்கு இல்லைங்களா, அந்த மேஜை ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகாது. சரி, தூபபீடம் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகுமா? ஆகாது. எது ரிஃப்ளெக்ட் ஆகும்? குத்து விளக்கினுடைய வெளிச்சம் மத்த பொருள்கள் மேல படும்.
இல்லைங்களா? ஏன்னா நம்ம உலகத்துக்கு என்னவா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். மத்த பொருள் மேல படும்போது இருள் படணுமா, நம்ம கிட்ட இருக்கிறது இருள் படணுமா, வெளிச்சம் படணும்? வெளிச்சம் படணும். அதான் சொல்றார், நீங்க வெளிச்சம். எப்பயுமே தேவ பிள்ளைகள் இருளிலேயே இருக்கக்கூடாதுன்னு விரும்புறார். அதனாலதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள், தெளிந்த புத்தி உடையவர்களாயிருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். ஏன் சொல்றாருன்னா, ஒரு இருள் வந்துச்சுன்னா சரீரம் முழுசு என்ன ஆயிடும்? இருளாயிடும். அப்ப நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம்னா என்னங்க? நமக்கு பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியும். அதை நம்ம பகுத்து பார்க்கிற அறிவையும் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினால கொடுத்திருக்கும் போது ஏன் பகுத்து பார்க்கிறது இல்ல? பழைய மனுஷன் சொல்றதை ஏன் கேட்கணும்? புதிய மனுஷனுக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கும் போது அந்த தெரிந்த புத்தி உள்ள ஆவியை ஏன் பயன்படுத்துறது இல்ல? பயன்படுத்தணும். எப்பயுமே எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி குடும்பமாகட்டும், வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், சபையில ஆகட்டும், நான் செய்யற கடமை, என்னுடைய டியூட்டி, புது சிருஷ்டிக்குரிய டியூட்டி. வீட்டுல நடந்தா கூட அவங்க பார்க்கும்போது இவர் புதிய மனுஷனாக இருக்கிறார். குடும்பத்துல கூட நம்மளை பார்க்கணுங்க. வெறும் குடும்பத்துல இருக்கும்போது அப்படிதான் நினைக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் கடமையாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியும். அதுதான் சொல்ல, நீங்க எப்ப மரிச்சதை நிரூபிக்கலைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? முதலாம் பரிசுத்தவான்கள் ஒளியில பங்கடைய முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியாது. சரிகரமான சபையாக மாற முடியாது. அப்புறம் தேவனுடைய அழியாமை என்ற அந்த ஒரு விஷயத்துல கூட நம்ம பங்கடைய முடியாது. இல்லைங்களா? இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது எந்த மனுஷன்? பழைய மனுஷன். இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாரு? புதிய மனுஷனுக்கு ஆதரவா பேசுறாரா? எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? ஆதரவா பேசுறாரா? எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அப்படியே நம்மள கூட எப்படிதான் பேசுறான்? ரொம்ப தந்திரமா பேசிட்டே இருக்கும். எல்லாமே சாதகமா பேசும். அந்த சாதகத்தை நம்ம புரியும். அப்ப உலகத்தின் ஆவியானது இந்த உலகத்துல ஒரே திசையில போயிட்டே இருக்கும். உலகத்தின் ஆவி இருக்குது இல்லைங்களா? ஒரே திசையில போகும். இப்ப நம்முடைய ஆவி எந்த திசையில போகும்? எது திசையில போகும்? யாருன்னா ஒத்துக்குவாங்களா? யாருமே ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. இவரு வானத்துல இருந்து குதிச்சுட்டா இருப்பார். இவருதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. இவருடைய வடமுறையே தனி. அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குமா இருக்காதுங்களா? எதிரான திசை என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு போராட்டம். எதுவுமே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வீட்டுல போயிட்டு இப்படிதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சிலர் சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க? பலவீனமா இருப்பாங்க. அவங்களுக்கு சடனே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம முரட்டுத்தனமா கையாளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கையாள முடியாது. அப்ப ரொம்ப ஞானமா நடக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அப்ப எதிர் திசை அங்கேயே உருவாயிடும் குடும்பத்துக்குள்ளேயே. அப்ப நீங்க சமாதானமா காம்ப்ரமைசேஷன் பண்ணணுமா? எதிர் திசையில போவீங்களா? குடும்பத்துக்குள்ள கொந்தளிச்சா என்ன பண்ண முடியும்? கடலே கொந்தளிக்கிற மாதிரி என்னை தூக்கி யோனா மாதிரி கடல்ல போடுன்னு சொல்லுவீங்களா? நான் முழுகினாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, என்னை கடல்ல போடுங்கன்னு சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல தைரியமா இருக்கணும். நெருப்புக்குள்ள போயிட்டு வந்தாங்க பாருங்க அந்த 3 புருஷர்கள். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம நெருப்புக்குள்ள போற மாதிரி தான் இருக்கணும். ஆனா போகிறது அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம தலைமுடி கூட என்னவாது? பொசுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் லேட்டு. முடி என்ன ஆயிடும்? நெருப்பு கிட்ட போனே பொசிக்கலாம். அதுவே ஆகாதுன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா ஐயோ எல்லாமே போயிடுமேன்னு நினைச்சு பயந்துறேன் பாரு. பொசுங்காது. ஒண்ணும் ஆகாது. அப்ப ஒரு தீங்கு ஒண்ணுக்கு வெட்டி போடுற முடிய கூட பாதுகாக்கிறாரு அப்படின்னா நம்மளை எவ்வளவு பாதுகாப்பார்? இப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
அப்புறம் என்ன பண்ணுனா, இந்த தத்துவங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த புது சிருஷ்டிக்கு எதிரானது எதுனா, இந்த பாரம்பரியமான சில சம்பவங்கள் வந்து புது சிருஷ்டிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். கல்யாணம் பண்ணக்குள்ள தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அரசாணி கால் நடுறதுலேருந்து, மஞ்ச பூசுறதுலேருந்து, எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். சொந்தக்காரன்லாம் வருவான் இல்லைங்களா? சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? இத்தனையும் நம்ம என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். அப்ப இந்த ஒரு மோதல தவிர்க்க முடியாத சூழ்நிலை இல்லைங்களா? ஒரு புது சிருஷ்டி, அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா தான் வச்சுக்கோங்க. எங்க அப்பா இறந்துட்டு, மொட்டை அடிச்சு எனக்கு இந்த பட்டை போடுறேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ. எங்க குடும்பம்லாம் இந்து. எங்க அப்பா நான் கிறிஸ்டின்ல இருக்கிறேன். எங்க அப்பாவும் இந்தா இருக்கிறாரு. இப்ப அப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சு இப்போ நாம இப்ப என்ன பண்றது? பெரிய போராட்டம் இல்லைங்களா? என்ன பண்ணுவீங்க? மரண டைம்ல இதெல்லாம் பெரிய போராட்டம். என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். புது சிருஷ்டின்னு காமிப்பீங்களா? இல்ல பழைய சிருஷ்டி அடிச்சுக்கப்பட்டே அப்படின்னு சொல்லுவீங்க. அ சின்ன சின்ன விஷயம் நம்ம ஈஸியா பண்ணிரலாம். ஆனா பெரிய பெரிய கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். அந்த இடத்துல நம்ப உண்மையை காட்டும். சரி, அப்பாக்கு பட்டம் போட்டு ஒரு சட்டி தூக்குறதுனால அவர் கடமை முடியுமா? அவர் உயிரோடு தள்ளாத காலத்துல அவர் கவனிக்கிறது கடமை தெரியுமா? அவர் அன்பு செய்றத ஒரு உயிரோடு இருக்கக்குள்ள காமிக்கிறது தானே! செத்த பிற்பாடு கொள்ளி சட்டியில அவர் தலை மேல நெருப்பு கொட்டுறதா? அ நெறைய பேர் என்ன நெனச்சிருக்காங்கன்னா, அவங்க தலை மேல நெருப்பு கொட்டுறது தான் கடமை முடியுதுன்னு. அது கடமை இல்லங்க. அது மண்ணு. மண்ணுக்கு போது. இப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் எப்ப இருக்கு? உயிரோடு இருக்கு. இருக்கக்குள்ள ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வெளிப்படையான சமாதானத்த கொண்டு வராது. பிரச்சனைகள கொண்டு வரும். சரி, உலக அமைப்புல போயிட்டு, மதத்துல போயிட்டு, நம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பயமுறுத்துதல் எதுல இருக்கு? மதம் இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்தவ மதம்னா ரொம்ப அமைதலான மதம். இல்லைங்களா? பயமுறுத்துறாங்களா இல்லையா? கல்ற குடுக்க மாட்டேன். தாலி குடுக்க மாட்டேன். எப்போ கல்றைய போய் கேட்க போறீங்களோ, அன்னைக்கு தான் இனி இவ்வளவு நாட்டு சபைக்கு என்ன கட்டல? சந்தா கட்டல. கட்டுனா உனக்கு கல்ற குடுக்குறேன். சீட்டு குடுப்பாரு. அ எப்ப வியாபாரம் பேசுறதுங்க? கல்யாண டைம்ல போக்குல, உனக்கு திருமணம் நடத்தி வைக்கணும்னா இவ்வளவு பணம் குடுக்கணும். நீ இவ்வளவுலாம் சபைக்கு வரி கட்டாம இருக்கிற. இதெல்லாம் சிஎஸ்ஐ சபை, ஆர்சி சபையில இருக்குதுங்க இதெல்லாம். இதெல்லாம் அங்க போய் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல எந்த இடத்துல மத ரீதியான ஒழுக்கம், சமாதானம், இரக்கம், தயாளம் இருக்கு? இங்க நின்னு பேசிட்டு, அங்க செயல்ல நின்னு, நீங்க தயாளம் தேடி வரும்போது நானு அப்போ வந்து கடினமான ஒரு மத ரூல எடுத்துட்டு வந்து வச்சேன்னா என்ன இருக்கும்? ஒழுக்கத்துக்கு தேவை. ஆனா சில விஷயங்கள்ல புது சிருஷ்டியுடைய அணுகுமுறை வித்தியாசமா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, காதுல கம்மல் போட்டா கம்மல் எடுக்கணும். கையில கருப்பு கயிறு கட்டினா எடுக்கணும். இல்லைங்களா? இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இது சில நியாயமற்றது தானே. இது என்ன பண்ணுது? காதுல சின்னதா ஒண்ணு தானே இருக்கு. இது என்ன பண்ணுது? அது ஒண்ணும் பண்றதில்ல. நீ யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமையாக வாங்கப்பட்டிருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுட்டு, உனக்குன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி, கர்த்தர் அவருடைய சுய விலையேறப்பட்ட ரத்தத்த கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கின பிற்பாடு, ஒரு புது சிருஷ்டி சுய சித்தத்தையோ, சுய விருப்பத்தையோ என்ன பண்ண முடியாது? செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப காரணம், தெய்வீக சித்தத்தை யார் சரியாக உணர்ந்து கொள்ளலையோ, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய ஆசை இச்சைகளை இந்த பூமியில சாகடிக்கிறது இல்ல. சாகுறதுன்னா கடைசியா மரிக்கிறது இல்லங்க. டெய்லி நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நீதிக்காக போராடும் போதுதான் மரணமே வரும். அதுதான் சாகடிக்கிறது. அப்பதான் நீங்க கர்த்தருக்குள் மரிக்கிறத அன்னன்னைக்கு நிரூபிக்கிறீங்க. சொல்றது தெரியுங்களா? ஆண்டவர் அவரு ஒவ்வொரு நிமிஷமும் தனித்து போய் ஜெபம் பண்ணி,
தேவ சித்தத்தை தேடி நிறைவேற்றின காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான் சொன்னார். அதனாலதான் வேதத்துல அவருக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. அவரு பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்து, கர்த்தருக்கென்று ஒரு தரம் மரித்தார். பாவத்துக்கென்று மரித்தாரு, கர்த்தருக்கென்று பிழைத்து இருக்கிறார். இல்லைங்களா? இப்ப நம் பாவத்துக்கென்று மரித்து நாம் கர்த்தருக்கென்று பிழைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாம் வாழக்கூடியது புது சிருஷ்டி பிழைத்திருக்கணும். பாவ மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்? மரித்திருக்கணும். இதுதான் 2மே டெய்லி நடக்கும். அன்னைக்கு செஞ்ச அடையாளம் அன்னையோடு முடியாது. அனுதினமும் நடக்கணும். பழைய மனுஷன் சாகணும், புதிய மனுஷன் வாழணும். அப்ப டெய்லி நடக்கணுமா? ஒரு நாள் நடக்குமா? டே பை டே நடக்கணும். நாளுக்கு நாள் பழைய மனுஷனை களைய போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு, நாளுக்கு நாள் புதிய மனுஷன் என்ன பண்ணணும்? வளரணும். அன்னைக்கே வளர்ந்துட்டானான்னு கேட்டா கண்டிப்பா அன்னைக்கு வளரல. புதிய மனுஷனை வளர்க்கணும். அதற்கு விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார் மேல? தேவன் மேல. இது இல்லாம ஒருத்தராலும் சாகடிச்சிட்டேன்னு சொன்னது பொய். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம சாகடிச்சிட்டோன்னு நடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா நம்ம சாகணும் அப்படின்னு சொன்னா தேவ சித்தத்தை புதிய சிந்தையில சாகடிக்கணும். அப்போ தினமும் சாகுறேன் அப்படின்னா ஒரு விஷயத்த விரும்பினதை விடும்போது சாகணும். அது யாரு வேணா இழக்க வேண்டி வரும். யாரு வேணா இருக்கலாம். நமக்கு விரோதமா எழுமி நிற்கும் போது, விட வேண்டிய சூழ்நிலை வரும்போது இதெல்லாம் வரும். அப்ப நம்ம எல்லாம் ஒழுங்கோடு செய்யும் போது தேவன் புதிய சிருஷ்டியினுடைய கிரிகை முடியுமா அப்படின்னு கேட்டா அப்பதான் துவங்கும். எப்போ ஒழுங்குக்குள்ள வரீங்களோ அப்பதான் துவங்கும். எப்போ ஒழுங்கோடு முடிக்கிறோமோ அது நிறைவடையும். அப்ப இது தேவன் எதிர்பார்க்கிறார். இது என்ன பண்ணா புது சிருஷ்டி கிறிஸ்து இயேசு மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த புது சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் செதுக்கப்பட்டு மெருகூட்டப்பட்டு பிரதிபலிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு எவ்வளவு பிரகாசத்தை கொடுக்குதோ அது அதோடைய வெளிச்சம்தான் மற்றவங்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கும். அது வெளிச்சமா இல்லாமல் மற்றவங்க மேல பிரதிபலிக்கவோ மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கவோ கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா பயபக்தியின் வேஷம் போடலாம். ஆனா பயபக்தியா இருக்கிறது என்பது நம்முடைய செயல்பாட்டில் இருக்கு. நம்முடைய சொல் செயல் நடக்கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம உடை அணிதல்ல வித்தியாசம் காட்டலாமா? உடை அணிதல் அப்படின்னு பாக்குறோம். ஒரு ட்ரெஸ் கோடு கூட ஒரு புது சிருஷ்டிக்கு முக்கியம் இல்லைங்களா? அப்ப ட்ரெஸ் எப்படி போடணும்? மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போட்டுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா? சரிங்க. இப்போ நம்ம சில விஷயங்களை நம்ம கவனிக்கும் பொழுது ரொம்ப ஒரு புது சிருஷ்டி என்ன பண்றாருன்னா ரொம்ப குழந்தைய பத்தி பேசியிருக்கிறாரு, ட்ரெஸ்ஸை பத்தி கூட பேசியிருக்கிறாரு. இப்ப பையன் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? பையனை இப்போ நீங்க ஒரு பையனை காலேஜுக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு போயிட்டான். காலேஜ்ல கட்டிங் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப பையன் என்ன பண்றான்? காலேஜ்ல இருந்து வீட்டுல வரான். முதல் நாள் சேர்த்திருக்கீங்க, வந்துடுறான். அங்க இருக்கிறவங்க கேலி பண்ணி அவனை பரியாசம் பண்ணி ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. வீட்டுல என்ன பண்ணுவோம்? இப்ப நீங்க அந்த பிள்ளையை எப்படி கையாளுவீங்க? அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஒரு புது சிருஷ்டிக்கு அனுதினமும் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள சரி, வீட்லயும் சரி, வெளியும் சரி என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும். இதெல்லாம் நீங்க எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? 6th வால்யூம்ல இருக்கிறத கரெக்டா படிக்க சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம எவ்வளோ எளிமையாக அவங்க பக்கத்துல கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? புரிந்து கொள்ள முடியும். அது என்ன பண்ணணும்? சின்ன வயசுல இருந்து அவங்களை என்ன பண்ணணும்? பயிற்சி வைக்கணும். நீங்க காலேஜுக்கு போன பயிற்சி வைக்கணும்னா கஷ்டம் தான் இல்லைங்களா? அப்ப நீங்க ஒரு புது சிருஷ்டின்றவங்க இவங்க பண்ணும் பொழுது ரொம்ப முக்கியமான சில விஷயம் இருக்கு.
சில சமயத்துல கோபமூட்டுதல், வெறுப்பு, எரிச்சல் எல்லாம் வரும். அப்ப வரும்போது நீங்க எப்படி கையாளுறீங்கன்ற கூட விதம் இருக்கு. நம்ம கோவப்படுறவங்கள்ட்ட கோவப்பட்டு பேசினா என்ன ஆகும்? ஆன்சர் கிடைக்குமா? ம்? அப்ப நம்ம அந்த விதத்துல கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துல சபை மக்களையும் சரி, உலகத்துல இருக்கிறவங்களையும் சரி, குருடாக்குறதுல அவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப விழிப்புள்ளவனாக இருக்கிறான். சத்தியத்தை அறிந்தவர்களை கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? குருடாக்கி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் இருளுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் இல்ல, ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால எப்பயுமே என்ன பண்ணணும்? அந்த தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தாவியை கொண்டு பகுத்தறிதலோடு, பழைய மனுஷன் நம்மளை வஞ்சிக்கப்படும் போது நீங்க சரியான ஆவி உடையவர்களாக, பழைய மனுஷன் நம்மளுக்கு எப்பயுமே புதிய மனுஷனை ஏமாத்தக்கூடிய விதத்துல சில ஆலோசனைகள் சொல்லப்படும் போது நீங்க எச்சரிக்கையா இருந்து என்ன பண்ணும்? அந்த பழைய மனுஷனை சாகடிக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்? பாவத்துக்கு ஒரு தரம் மறைத்து கர்த்தருக்கு இந்த பூமியிலே பிழைத்திருக்கிறோம் என்பதை நம்மளால நிரூபிக்க முடியும். அதனால உங்களுக்கு பழைய மனுஷன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க? கேட்காதீங்க. பழைய மனுஷன் என்னதான் பண்ணுவான்? ரொம்ப தந்திரமா நம்முடைய அறிவு கண்களை என்ன பண்ணுவான்? மூடுவான். கொஞ்சம் வெளிச்சத்தை என்ன பண்ணுவான்? கொஞ்ச நேரம் மூடிவை அப்படின்னு ஆலோசனை சொல்லுவான். இந்த ஆலோசனைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒண்ணுதான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சத்தியம் என்ற அந்த அறிவை எடுத்து பகுத்தறிதலோடு அந்த ஆராய்ந்து அறியும் போதுதான் இது ரொம்ப அருமையா இருக்கும். அதை செய்யணும்னா நமக்கு எது மேல நம்பிக்கை இருக்குன்னா, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் மேல உங்களுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருந்தால் மட்டுமே பழைய மனுஷனை ஈஸியா சாகடிச்சிடும். எந்த மாதிரி சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள், வலைகள் நம்மளுடைய வழிகள்ல பின்னி வச்சாலும் என்ன பண்ணலாம்? ஜெயம் கொள்ள முடியும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா உலகத்துல உள்ள அனைத்து காரியமே புரோஜனமற்ற குப்பைகள். ஒரு நாள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தூக்கி போட்டு போறது. அதை நம்ம சேர்க்காம நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படைக்கலாம். கடைசியாக எபிரியர் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றியவர்களாய் இருந்து, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்க. யாரு சுதந்திரிக்க போறாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. ஆனா அதே நம்பிக்கையோடு நீங்க என்ன பண்ணுங்க? அடைந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம முன்னாடி பார்த்த 2 வசனங்கள் என்ன பார்த்தோம்? ஒருத்தர் அடைந்தவர் இல்லைங்களா? யாரு? கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பத்தி உறுதியா நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொன்னாரு இல்லைங்களா? பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களும் எண்ணிக்கொள்ளுங்கள் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப எப்ப உறுதியாகும்? பழைய மனுஷனை சாகடிச்சாதான் உறுதியாகுமே தவிர, பழைய மனுஷன் நம்மளோட பேசிட்டு நம்மளோட சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெயிக்காத வரைக்கும் நம்ம கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக முடியாது. அதனால உறுதியோடு நம்ம பிழைத்திருக்கிறவர்களான்னா அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் சாகடித்து நம்ம தேவனிடத்தில் சென்று சேர தேவன் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக.